தமிழன் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே மோசடி வாரிசு சான்று பெற்று 4 ஏக்கர் நிலத்தினை அபகரித்த சகோதரியிடம் இருந்து பல கோடி மதிப்புள்ள நிலத்தினை மீட்டு தரக்கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே உள்ள அலசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சக்கரலப்பா. இவருக்கு வெங்கடேசப்பா, கிருஷ்ணப்பா, நடராஜ், சாளம்மா உள்ளிட்ட குழந்தைகள் உள்ளனர். இதில் சக்கரலப்பாவின் பூர்வீக நிலத்தினை வெங்கடேசப்பா உள்ளிட்ட 8 பேரும் விவசாயம் செய்து வந்த நிலையில் வெங்கடேசப்பாவின் சகோதரி சலம்மா மற்றும் அவரது மகன் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் ஒன்று சேர்ந்து சகோதரருடைய நிலம் என்று பார்க்காமல் நிலத்தினை மோசடி வாரிசு சான்றுகள் பெற்று 4 ஏக்கர் நிலத்தினை அபகரித்து உள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட சக்கரலப்பாவின் வாரிசுகள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை நேரில் சந்தித்து மோசடி செய்து அபகரித்து வைத்துள்ள எங்களுக்கு சேர வேண்டிய 4 ஏக்கர் நிலத்தினை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவினை கொடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் ஆற்காடு அரசு நிலையம் சார்பாக நடைபெற்ற விபத்து காப்பீடு முகாமில் ஆற்காடு இருசக்கர மோட்டார் வாகன தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு விபத்து காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு அஞ்சலக அலுவலர் காந்தி தலைமை தாங்கினார். அஞ்சலக அலுவலர் விஜயகுமாரி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பழைப்பாளராக ராணிப்பேட்டை கோட்டம் அஞ்சலகத்துறை கண்காணிப்பாளர் பிரேமாவதி கலந்து கொண்டு ஆற்காடு இருசக்கர மோட்டார் வாகன தொழிலாளர் நலசங்க நிர்வாகிகளுக்கு விபத்து காப்பீடு அட்டை வழங்கி சிறப்பித்தார். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் தமுமுக 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் தமுமுக 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமுமுக நாகர்கோவில் பஜான்சிங் கண் மருத்துவமனை மற்றும் கடையநல்லூர் அல்ஷிபா ஆயுர்வேத மருத்துவமனை இணைந்து கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கிளைத் தலைவர் அகமது அலி ராஜப் தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரேமதீன் வரவேற்புரையாற்றினார். மேலும் இதில் மாமக செயலாளர் ஜெயலலிதாவின், தமுமுக செயலாளர் மொஹிதீன், அப்துல் காதிர், பொருளாளர் ஜாகீர் ஹுசேன், ஒன்றிய தலைவர் மகுதண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை மீனம்பாக்கம் ரத்னாபுரத்தில் அமைந்துள்ள அன்னை மேரி மாதா ஆலயத்தில் மாதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் ரத்னாபுரத்தில் உள்ள அன்னை மேரி மாதா ஆலயத்தில் மாதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாதாவின் திருவுருவ சிலைக்கு பட்டாடை விடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி விழா வழியாக வான வேடிக்கைகளுடன் விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பிறகு மாதாவின் கொடியிறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த முத்தியால்பேட்டை கிராமத்தை சேர்ந்த OPS அணியின் மாவட்ட செயலாளரான ரஞ்சித்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த முத்தியால்பேட்டை கிராமத்தை சேர்ந்த OPS அணியின் மாவட்ட செயலாளரான ரஞ்சித்குமார் மற்றும் அவரது மனைவி பிரேமா ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளனர். அதில் வாலாஜாபாத் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய துணை பதிவாளர் சப் ரெஜிஸ்டர் உதவியாளர் செல்வம் 20 லட்சம் லஞ்சம் கேட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த புகார் குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தனது ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் உதவியாளர் செல்வம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரஞ்சித்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் சமாஜ் சார்பாக மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிளை சார்பாக இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஒலி முகமதுபேட்டை ஆன்சன் மஹால் TNTJ கலைத் தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பொதுமக்கள் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்றனர். இதில் சிறப்புழைப்பாளராக மாநில பேச்சாளர் MA அப்துல் ரஹ்மான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் கல்வியில் சிறந்த மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தேசிய தரவரிசை பட்டியலில் PSG கலை அறிவியல் கல்லூரி 10வது இடம் பிடித்துள்ளது. தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு 2025 தரவரிசையில் கல்லூரிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் PSG 10வது இடத்தை பிடித்துள்ளது. இதுகுறித்து PSG கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் கண்ணையன், இந்தியாவின் சிறந்த 5 கல்லூரிகளில் ஒன்றாக இடம்பெறுவதை இலக்கு என்றும், இதையிடையே உலகளாவிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி கூட்டாண்மைகளை வெளிப்படுத்துதல், பன்முகத்துறைகளில் ஆராய்ச்சியை ஊக்குவித்தல், டிஜிட்டல் கற்றலை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல் போன்ற பல திட்டங்களை வைத்துள்ளோம் என்றார். கோவை ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது.
கோவை ஆதித்யா தொழில்நுட்பக் கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான வரவேற்பு விழா ஆதித்யா கல்வி குழுமங்களின் தலைவர் சுகுமார் தலைமையிலும் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் உள்ள முன்னணி நிறுவனத்தை சேர்ந்த சசிகாந்த் ஜெயராமன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் பெரிய வெற்றியாளராக மாறலாம் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குநர் ஜோசப் தனிகள், அகாடமி டீன் ராஜேந்திரன் உட்பட துறைத் தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய கால்பந்து போட்டிக்கு செல்லும் வீராங்கனைகளை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியர் சரவணன். கேரள மாநிலம் பாலக்காட்டில் 30வது தேசிய மகளிர் கால்பந்து சீனியர் போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் 20 வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு கால்பந்து கழகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழகம் சார்பாக 30வது தேசிய மகளிர் கால்பந்து போட்டிகளில் பங்கு பெறும் அணியினை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் வழியனுப்பும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு சீருடைகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கி வாழ்த்தினார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், பயிற்சி உதவி ஆட்சியர் வினோதனி, ராஜேஸ்வரி, திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம், துணைத் தலைவர் ரமேஷ் பட்டேல் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ஆகாச முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள மழவேன்றி காட்டில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆகாச முனீஸ்வரர், ஸ்ரீ காத்தவராயன், நாகராஜ காமாட்சியம்மான், வீரனார் பெரியாச்சியம்மான், மின்னடியான், மாடான் காட்டேரியம்மன், சின்னகற்பன், பெரியகற்பன், லாடன் சன்னாசி, தூண்டிக்காரன் ஆகிய சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, கலச அலங்காரம், வாஸ்து பூஜை, பிரவேச வழி, அங்குரார்ப்பணம், யாகசாலை பூஜைகள், தம்பதி சங்கல்பம், பூர்ணாகிதி, தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகளும் நடைபெற்றது. அரியலூரில் போதைப்பொருள் நுகர்வு தடுப்பு மற்றும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். அரியலூர் மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தொடங்கிய போதைப்பொருள் நுகர்வு தடுப்பு மற்றும் தற்கொலை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசுவாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கும் போதைப் பொருட்களை தவிர்ப்போம், போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், போதைப் பழக்கத்தில் இருந்து விடுபடும் முறைகள் ஆகியவை குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்ற பேரணிகள் நிர்மலா மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. கோவை ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது ஜேசிடி ஆர்ஞா 2025 கோலாகலமாக நடைபெற்றது. கோவையில் ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியான ஜேசிடி ஆர்ஞா 2025 கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஜேசிடி நிறுவனங்களின் செயலாளர் மற்றும் அறங்காவலர் ஆர். துர்கா சங்கர் தலைமை உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் மனோகரன், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, உழைப்பவனுக்கு உலகம் துணை போன்ற மேற்கோள்களை சுட்டிக்காட்டி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஹரிராம் சதீஷ், ஏபிபி குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் 2வது தலைமை விருந்தினராக பிராண்ட் மற்றும் பல்கலைக்கழக உறவுகள் ஏபிபி குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் மேலாளர் அங்கிதா மெஹ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் ஆண் நண்பருடன் இருந்த இளம் பெண்ணை கத்தி காண்பித்து மிரட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அவக்கரை பகுதியில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை தென்னம்பெத்து பண்ணை அருகே கடந்த 7ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ஆண் நண்பருடன் இளம்பெண் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 3 நபர்கள் இளம்பெண்ணின் ஆண் நண்பரை சரமாரியாக தாக்கி கத்தியால் காண்பித்து மிரட்டி அவரை அங்கிருந்து ஓட செய்துள்ளனர். பின்னர் இளம்பெண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிவராஜ், ராஜா, பார்த்திபன் ஆகிய 3 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியடுத்த வரதராமரியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியடுத்த வரதராமியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய ஸ்தாபகர்கள் வனிதா அம்மாள் அவர்களால் கரங்களால் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் வண்ண மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது.
திருவண்ணாமலையில் 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள மாவட்ட விளையாட்டரங்கில் 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு தடகள விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை, போலூர், ஆரணி, செய்யார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் 16 வயது முதல் 20 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றனர். மின்சார வாரியத்தில் கள உதவியாளர் நேரடி நிறுவன அறிவிப்பை கண்டித்து தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் தமிழ்நாடு மின்சார வாரிய மற்றும் பணியாளர் சங்கத்தினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீராம், TNPSC தேர்வாணையத்தின் கள உதவியாளர்கள் நேரடி நியமனம் அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்து கேங்மேன் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும். மேலும் 5 ஆண்டு கால அனுபவத்தையும் கல்வி தகுதியும் பெற்று கேங்மேன்கள் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும், மேலும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி சங்கத்தில் ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்றார். கூடலூர் அருகே ஓவேலி வாவுட் பகுதியில் காட்டு யானை தாக்கி தோட்ட தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தது அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் கடந்த மாதம் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று அதிகாலை பார்புட் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் மற்றும் செல்லதுரை ஆகிய இருவர் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தேயிலை தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்சுதீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை விமான நிலையம் வந்த கர்நாடக மாநில துணை முதல்வர் DK சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை விமான நிலையம் வந்த கர்நாடக மாநில துணை முதல்வர் DK சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, நாம் ஜனநாயக முறையில் இந்தியா பிளாக் வேட்பாளர்களுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும், மேலும் அனைவரும் உணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம். இதில் இந்தியா பிளாக் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து NDA வேட்பாளர்களுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துள்ளோம் எனவும் தெரிவித்தார். கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இன்றைய தினம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்றும், மேலும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக களம் காணும் CV ராதாகிருஷ்ணன் வெகு நிச்சயமாக வெற்றி பெற்று துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்க உள்ளார் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் சார்பில் 14வது ஆண்டு மிலாது ஹரி விழா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்ற தர்காக்கள் பேரியக்கம் சார்பில் 14வது ஆண்டு மிலாது ஷரீப் விழா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தை தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் மாநில தலைவர் ஆசாத் காதரி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் மாநில செயலாளர் உமார் பாஷா அவர்கள் சிறப்புரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைக்குழந்தைகளுடன் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடி மக்களுக்கு வீட்டுமனைக்கான தனிநபர் உரிமை பெற மிகவும் போராட வேண்டிய நிலை உள்ளது. ஆகையால் பழங்குடி மக்களான வன உரிமை சட்டம் 2006 படி இங்கு வசிக்கும் இடம் மற்றும் விவசாயம் செய்யும் நிலத்திற்கும் தனிநபர் உரிமைகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்காட்டில் தாஸ்புரா ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். இந்த முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி கேட்டு முன்னிலையில் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் JU சந்திரகலா, ஊராட்சி மன்ற ஒன்றிய குழு பெருந்தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பொது சுகாதாரம், நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவமும் சார்பில் மருந்து பெட்டகமும் வழங்கினார். மதுரையில் இந்து ராஷ்டிரிய சபா சார்பில் தசரா பண்டிகைக்கு அம்மன் சிலை அமைத்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் இந்து ராஷ்டிரிய சபா சார்பில்
மோகன்ராஜ் பாண்டியன் தலைமையில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தசரா பண்டிகைக்கு அம்மன் சிலை அமைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்த அனுமதி வழங்க கோரி மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து ராஷ்டிரிய சபா மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், மதுரையில் முதல் முறையாக பெத்தநாயாபுரம் அண்ணா மெயின் வீதியில் 9 நாட்கள் நடைபெறும் தசரா பண்டிகையில் அம்மன் சிலை அமைத்து தினசரி பூஜைகள் செய்து வழிபட அனுமதி வேண்டியும் 10வது நாள் அதிகாலையில் அம்மன் சிலையை வைகையில் கரைத்துவிட அனுமதி வேண்டியும் மனு அளித்துள்ளோம் எனவும் கூறினார். திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்களை கருணை கொலை செய்துவிடுங்கள் என்று ஆட்சியாளரிடம் புகார் மனு அளித்தனர். திருப்பூர் காந்தி நகர் பகுதியில் உள்ள ஹெவிவுல்லா என்பவரது வீட்டில் 4 லட்சம் ரூபாய் போக்குவதற்கு முன்பணம் கொடுத்து தாய் தந்தையுடன் கடந்த 4 வருடங்களாக வசித்து வருபவர் உமல் பரிதா. இவர் இந்த வீட்டில் தாய் மற்றும் மாற்றுத்திறனாளியான தனது அண்ணன், மனநலம் பாதிக்கப்பட்ட மகன், இருதய நோயால் பாதிக்கப்பட்ட கணவர் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த உமல் பரிதா, எங்களை வாழ விடுங்கள் அல்லது கருணை கொலை செய்யுங்கள் என கூறி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேங்கடமங்கலம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் வரலட்சுமி மதுசூதனன் எம்எல்ஏ பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிக்கு உட்பட்ட வேங்கடமங்கலம் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். திருப்பூர் மாநகரம் புலுவப்பட்டியில் வசிக்கும் நந்தினி என்கிற பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விஷ மாத்திரை உட்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் நந்தினி என்ற பெண் பெட்ரோல் கேனுடன் சென்றுள்ளார். அங்கு மனு வழங்கும் இடத்தில் போலீசார் இவரை பரிசோதித்த அவரிடம் இருந்து பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கிற்கு முன்பு புறம் போடப்பட்டுள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டு விஷத்தை உட்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வாயில் நுரை தள்ளியபடி நந்தினி கீழே சரிந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அருகில் அமர்ந்திருந்த நபர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். இதனிடையே திருப்பூர் ஆட்சி அலுவலகத்தில் மக்கள் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் ஒரு பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் அரசு பணியாளர்களுக்கான தடகள கபடி போட்டிகளும் நடைபெற்றது. இதில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு குழு மற்றும் தடகள போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ் தொடங்கி வைத்தார். மேலும் இதில் பல்வேறு தடகள போட்டிகள், டேபிள் டென்னிஸ், இறகுப்பந்து, கபடி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று ஊக்கப்படுத்தினார். சென்னை மேடவாக்கம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பாக போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மேடவாக்கம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் மேடவாக்கம் சுப்ரீம் லயன்ஸ் சங்கம் சார்பாக பொதுமக்கள் நலம் கருதி மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி பள்ளிக்கரணையில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மேடவாக்கம் வரை கல்லூரி மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி போதை நம் இணைத்துக்கு அடிவும் என்றும் போதையினால் பல குடும்பங்கள் சீரழிவதாகவும் வாசகங்கள் எழுதி ஊர்வலமாக வந்தனர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் மகாராஜ் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தீர்ப்பு நாளில் வழங்கிய மனுவில், தளவாய்ப்பட்டினம் காளியம்மன் கோவிலில் இருந்து அலங்கியம் செல்லும் பாதைக்கு போடப்பட்ட பாதை சேதமாகி குறுகிய நிலையில் உள்ளதால் பாதை அகலப்படுத்தி வாகனங்களும் பொதுமக்களும் செல்வதற்கு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் புகார் மனுவில் கூறியிருந்தார். இதில் தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் பழனிசாமி, தாராபுரம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட பொருளாளர் கருப்புசுவாமி, ஒன்றிய பொருளாளர் பரமசிவம் மற்றும் ஒன்றிய இணை செயலாளர் பிரகாஷ், கிளை செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் உடன் இருந்தனர். சென்னை கோவிலம்பாக்கம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கோவிலம்பாக்கம் சென்னை தெற்கு மாவட்ட புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திமுக கழகம் சார்பில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மகளிர் உரிமைத் தொகை பெற ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சொத்து வரி, பெயர் மாற்று நீக்குதல் மற்றும் 46 துறைகளில் உதவி பெற பொங்கலுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி தீர்த்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். மேலும் இதில் மருத்துவத்துறை சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகமும் வழங்கினார்.
கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் தாயுமானவர் திட்டம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் தாயுமானவர் திட்டம் தொடர்பாக பறக்கை ஊராட்சிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு தொடர்ந்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் கலந்தாய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் புலவர் துரை நாகராசனின் 13ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் தமிழ் வளர்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் புலவர் துரை நாகராசனாரின் 13ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் முருகமாறன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சிக்கு காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையம், எம்.என். சிவக்குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றார். இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், அம்மா பேரவை துணை செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன், அம்மா பேரவை செயலாளர் பாலசுந்தரம், அறக்கட்டளை நிர்வாகி ஆசிரியர் அருட்பகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டல அலுவலகத்தில் 27, 28 வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் 2வது மண்டல அலுவலகத்தில் 27, 28வது வார்டு மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, மாமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி கார்த்திகேயன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தும் முகாமை ஆய்வு செய்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு பிறப்பு, இறப்பு, சொத்து வரி, மின்சார அட்டை, பெயர் மாற்றம் உள்ளிட்ட ஆகிய சான்றிதழ்களையும் வழங்கினார். பட்டியல் வெளியேற்றம் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என தேவேந்திரா சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பொன்முருகேசன் தெரிவித்தார். RSS பாஜகவின் தூண்டுதலின் பேரில் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தலைவர் சிலர் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பட்டியல் வெளியேற்றத்தால் தேவேந்திரகுல மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் பாதிக்கப்படுமே தவிர வேறு எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும், மேலும் எங்களது கோரிக்கையை தமிழக முதல்வர் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவித்துள்ளதோடு ரூபாய் 3 கோடியில் நினைவு மண்டபம் கட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கு எங்களது அமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இந்த சந்திப்பின் போது ஒருங்கிணைப்பாளர்கள் ஊர்காவலன் சுசில் ராஜ்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பல்லாவரத்தில் புனித ஆரோக்கிய அன்னை குருசவணியின் 5ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரம் மலங்கானபுரம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை குருசடையின் 5ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அன்னையின் திருக்கொடி ஏற்றப்பட்டு தொடர்ந்து 3 நாட்கள் நவநாள் ஜெபமாலை வழிபாடு நடைபெற்றது. விழா நாளன்று அன்னையின் திருவுருவ சுரூபம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அப்பகுதியை சுற்றி பவனியாக வலம் வந்ததும், இதில் வழிநெடுகிலும் மக்கள் மெழுகுவத்தி ஏந்தி தூபமிட்டும் மலர் மாலைகள் அணிவித்தும் அன்னையை பக்தியுடன் வழிபட்டனர். வேதாரண்யம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமானோர் மனு அளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி மற்றும் தேத்தாக்குடி விடக்கு ஊராட்சி, தலைஞாயிறு பேரூராட்சி என 3 இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகள் இடம்பெற்றது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி 300க்கும் மேற்பட்டோர் மனு அளித்துள்ளனர். இம்முகாம்களில் நகராட்சி தலைவர் புகழேந்தி, மாவட்ட வழங்கல் அலுவலர் மதியழகன், வட்டாட்சியர் வடிவழகன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்கள், பொதுமக்கள் பலரும் பங்கேற்றனர். குன்றக்குடி குரு முதல்வரின் 700வது குருபூஜை விழாவில் தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் க. நாகராசன் அவர்களுக்கு கவிஞர் கோ மற்றும் குன்றக்குடி ஆதீன புலவர் என்ற விருதுகள் வழங்கப்பட்டது. குன்றக்குடி ஆதீனத்தில் நடைபெற்ற விழாவில் குன்றக்குடி குரு முதல்வரின் 700வது குருபூஜை விழாவில் SRM தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராசன் அவர்களுக்கும் கவிஞர் கோ மற்றும் குன்றக்குடி ஆதீன புலவர் என்ற விருதுகள் வழங்கி குன்றக்குடி பொன்னம்பல அடிகளால் சிறப்பு செய்தார்கள். இதில் சுந்தர ஆவுடையப்பன், தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், பழனி கந்தவிலாஸ் செல்வகுமார் அவர்கள் உடன் இருந்தனர். காட்டுமன்னார் கோயில் அருகே ராயநல்லூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ராயநல்லூர் கிராமத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நல்லசாமி என்பவர் தொகுப்பு வீடு எரிந்து சாம்பல் ஆனது. இதில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பாடப்புத்தகம், டிவி உள்ளிட்ட பொருட்களும் தீயில் கருகி நாசமானது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர், கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் M.R.K. பன்னீர்செல்வம், கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் M.R.K.B. கதிரவன், திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட அருள்வாசகன் குடும்பத்தினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி ரொக்கம் மற்றும் அரிசி, துணிமணிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கோவை திரும்பிய செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார்.
கோவை திரும்பிய செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, நேற்றைய தினம் ஹரித்வார் செல்வதாக கூறி டெல்லி சென்ற நிலையில் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனுமதி கிடைத்ததாகவும், அதன் பேரில் அங்கு சென்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் ஆகியோரை சந்தித்து இன்றைய அரசியல் சூழல் பற்றி கருத்துக்களை பரிமாறியதாகவும் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 30 நாட்களாக கொள்முதல் செய்யாததால் நெல் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த நெல் தற்பொழுது சேதமடைந்து காணப்படுவதாகவும் கூறி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் நெல்லினை கொள்முதல் செய்ய மறுத்துள்ளனர். இதனை கண்டிக்கும் விதமாக விவசாயிகள் அறுவடை செய்த நிலையில் பெரியகுளம் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.